Yamaha MT-15, KTM Duke 160 இது ரெண்டுல எது உங்களுக்கான பெஸ்ட் பைக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிள்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளோட என்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெக்கை பார்க்கலாம். MT-15ல பார்த்தோம்னா 155cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 18.1 bhp and 14.1 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ Duke 160 பார்த்தோம்னா 164.2cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 18.73 bhp and 15.5 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்ஜினோட கியூபிக் கெப்பாசிட்டி, பவர் அண்ட் டார்க் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா நம்பர்ஸ் வைஸ் அதிகமாக இருக்கிறது Duke 160 தான். பட் ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல லீடிங்ல இருக்கிறது MT-15 தான். Duke 160 விட ரியல் வேர்ல்ட்ல MT-15 தான் இனிஷியல் அண்ட் டாப் எண்ட்ல லீடிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு 150cc குள்ள நல்ல ஒரு இனிஷியல் அண்ட் டாப் எண்ட் வேணும்னா MT-15 இஸ் பெஸ்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளோட பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா MT-15ல 282 mm கான டிஸ்க் ரோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வித் 2 piston calipers அண்ட் ரியர்ல 220 mm கான டிஸ்க் ரோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே Duke 160 பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 320 mm கான டிஸ்க் ரோட்டர் கொடுத்துருக்காங்க வித் 4 piston calipers அண்ட் ரியர்ல 230 mm கான டிஸ்க் ரோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ MT-15 விட Duke 160யோட பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு பைக்ஸோட எர்கனாமிக்ஸ் அண்ட் சீட்டிங் பொசிஷனை பார்க்கலாம். MT-15ல சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் Duke 160ல ஸ்பிளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைக்ஸுமே நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் தான். ஸோ ரைடிங் பொசிஷன் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். பில்லியன் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் MT-15ல அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. பிகாஸ் அது ஒரு சிங்கிள் சீட் அண்ட் ரொம்ப சின்ன சீட். ஸோ பில்லியனுக்கும் தேவையான கம்ஃபர்ட் Duke 160ல இருக்கு. இப்போ போத் மோட்டார் சைக்கிள்ஸோட மைலேஜ்னு பார்க்கும்போது MT-15க்கு Yamaha கிளைம் பண்றது 47 kmpl. பட் நிறைய பேருக்கு 50 kmpl வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே Duke 160 பார்க்கும்போது KTM கிளைம் பண்றது 37 kmpl. ஸோ மைலேஜ் வைஸ் ஆஸ் யூஷுவல் பெஸ்ட்டாக இருக்கிறது MT-15. இப்போ போத் மோட்டார் சைக்கிள்ஸோட பிரைசிங்கை பார்க்கலாம். MT-15யோட டாப் அண்ட் டீலக்ஸ் வேரியன்ட் 2,02,000 rupees வருது ஆன் ரோட். அப்படியே Duke 160 பார்த்தோம்னா அதில் டாப் அண்ட் வேரியன்ட்லாம் இல்லை, ஒரே வேரியன்ட் தான். அதோட பிரைஸ் 2,05,000 rupees வருது ஆன் ரோட். பிரைசிங் வைஸ் பெட்டராக இருக்கிறது MT-15. அண்டர் 2 lakh பட்ஜெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் இருக்கிற பைக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா MT-15 இஸ் பெஸ்ட் சாய்ஸ். இதுவே ப்ரீமியம் காம்பனன்ஸ், நல்ல பிரேக்கிங் அண்ட் பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா Duke 160 இஸ் பெஸ்ட் சாய்ஸ். இந்த ரெண்டு மோட்டார் சைக்கிள்ஸில் எது உங்களோட ஃபேவரட்டுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.